ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நடிகை குஷ்பு அவர்களை விஜய் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் விஜய் அவர்களை அவங்களோட பொண்ணோட மேரேஜுக்கு இன்வைட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ த்ரிஷா போட்ட போஸ்டால அவங்களும் ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்களாம். அவங்க மத்தியில இருந்து இந்த நியூஸ் ரிலீஸ் ஆகி செம வைரலாக போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் ஒரு நல்ல என்னோட சகோதரர் மாதிரி, சினிமாவில் என்னோட நெருங்கிய நண்பர், அவரை பற்றி சோசியல் மீடியாவில் வர நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னால் நம்பவே முடியல. எதுக்காக அவரை எப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அவரோட கடின உழைப்பால தான் அரசியலில் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருக்காரு. அரசியலில் மட்டும் இல்லாமல் சினிமாவில் அப்போலேருந்து எவ்வளோ கடினமாக உழைப்பாருன்னு எனக்கு தெரியும். அவர் கூட நடித்த அனுபவத்தில் சொல்கிறேன். அவர் எந்த விதத்துலையும் யார் மேலேயும் தப்பாக இருக்க மாட்டார். ஆனால் சோசியல் மீடியாவில் அந்த நடிகை கூட ஒப்பிட்டு பேசும்போது அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போது ரீசெண்டாக அந்த போஸ்ட் வேறு போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் தப்பாக ஒரு முடிவு எடுத்து தப்பான நோக்கத்தில் அந்த போஸ்ட்டை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை பற்றி பேசுறது மிகப்பெரிய தப்பு. ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் வாழ்க்கை பற்றி எப்படி பேசலாம் அப்படின்னு குஷ்பு அவர்கள் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க சுற்று வட்டாரத்தில் பேசியிருக்காங்களாம். ரீசெண்டாக த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களுக்கு விஷ் பண்ணி போஸ்ட் போட்டது தான் மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கு சமூக வலைதளத்தில். பர்த்டே அன்னைக்கே இந்த மாதிரி ஏதாவது போஸ்ட் வந்தால் மிகப்பெரிய கலவரமாக மாறும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த மத்தியில் பர்த்டே முடிஞ்சு அடுத்த நாள் தான் போட்டுருக்காங்க. அதனால மிகப்பெரிய இஷ்யூ ஆகாது அப்படின்னு நினச்சா, ஆனால் அதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட பேர் அதுக்கு கமெண்ட்ஸ் ரோல் இப்படி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. த்ரிஷா அவர்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் ஏன் அது பண்ணக்கூடாது, அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அவங்க விஷ் பண்ணுறாங்க, ஏன் இதேமாரி நிறைய பேர் விஜய் கூட எடுத்த ஃபோட்டோ போட்டுட்டு இருக்காங்களே, அவங்களதான் நீங்கள் தப்பாக சொல்ல முடியுமா அப்படின்னு அதுக்கும் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குஷ்பு சொன்னதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.